மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தி பகுதி என்பது மணவிளக்கு பற்றியது. ஒரு ஆச்சரியம், ஆனால் திகைப்புக்குரிய விஷயம். திருமணத்தினுடைய விளக்கு. எல்லாரும் இன்னைக்கு எதிர்நோக்கி இருப்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பது இரண்டு விதமான பார்வைகள். திருமணத்திற்கு முன்பு எப்படா திருமணம் நடக்கும், எப்படா ஒரு குடும்பமாக மாற முடியும், எப்போ எனக்கான தேவையை நிறைவேற்ற எனக்கான ஒருவர் வருவார், என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை நிறைவு செய்ய எப்போ நான் திருமணம் முடிக்க போகிறேன்கிற ஆர்வம் ஒரு பக்கம். திருமணத்துக்கு பின்பு ஏண்டா திருமணம் செஞ்சோம், எதுக்குடா திருமணம் செஞ்சோம், ஏன் இந்த திருமண வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், இந்த எதிர்நோக்கு இரண்டு பேருக்குமான மனநிலை. இன்றைய காலச்சூழல் என்பது அதிகமான விவாகரத்துக்களை, மன விளக்குகளை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இந்த பகுதியும் கூட அதை பற்றியது. இயேசு தன்னுடைய பணியை நிறைவு செய்ய தந்தை கொடுத்த அந்த திருவுளத்தை நிறைவேற்ற எருசலேம் நோக்கி பயணிக்கிற சூழலில் இயேசுனுடைய வழக்கமான போதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதில் இடையில் பரிசேயர்கள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோதனையும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையாகத்தான் இந்த மணவிளக்கு பகுதியும் காண்பிக்கிறார்கள். பரிசேயருடைய கேள்வி இதுவாகத்தான் இருந்தது. கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? இயேசுவும் சோதனையை தனக்கான சாதனையின் பாதையாக உருவாக்கி உங்களுடைய மோசே கொடுத்த கட்டளை என்ன என்பதையும் கேட்கிறார். அவர்கள் மோசே கொடுத்த கட்டளைன்னு சொல்கிறாங்க. மோசே மணவிளக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து விட்டு ஒரு பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்யலாம், மணவிளக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இயேசு அதற்கப்புறம் சொல்கிறாரு, உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டை இப்படி சொன்னார். இந்த பகுதியில் உள்ள சோதனை அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்திருக்கிறார். இந்த பகுதி என்பது ஏரோதுவால் ஆளுகை செய்யப்படுகிற பகுதி. இந்த ஏரோதை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஏரோது தன்னுடைய முதல் மனைவியை விலக்கிவிட்டு தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாலை மணந்து கொண்டிருந்தவன். இந்த ஏரோதியாலை மணந்து கொண்டதுனால திருமுழுக்கு யோவான் இவரை வன்மையாக கண்டித்திருந்தார். அதற்கு பரிசாக இந்த திருமுழுக்கு யோவான் சிறைப்படுத்தப்பட்டார். அவர் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது நாம் அறிந்த உண்மை. இயேசுவையும் இவ்வாறு சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பரிசேயர் கேட்ட கேள்விதான் இது. ஆனால் இயேசு இதை அவருடைய படிக்கட்டாக அல்லது அவர் இந்த தேவனுடைய சாதனையராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு தொடக்கத்திலிருந்து இறைவார்த்தை பகுதியை சுட்டி காட்டுகிறார். கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். கணவன் தன் மனைவியோடு இணைந்திருக்க தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு இருவரும் இனி இருவரல்ல, அவர்கள் ஒரே உடல் என்பதை சுட்டிக்காட்டி திருமணத்தினுடைய ஒன்றிப்பை மையப்படுத்தி காட்டியிருக்கிறார். இந்த தொடக்க நூல் பகுதி என்பது, கடவுளுடைய படைப்பு பகுதி என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும், இவர்கள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், மையப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த சூழல் என்பது திருமணத்தினுடைய ஒன்றிப்பை மூவொரு கடவுளின் ஒன்றிப்புக்கு ஈடு இணையாக காட்டுகிறது. தந்தை, மகன், தூய் ஆவியார் இவர்கள் மூவரும் ஒரே கடவுள் என்று நாம் நம்புகிற அளவுக்கு இந்த திருமணத்துடைய பந்தமும் கணவனும் மனைவியும் ஒரே உடல் என்பதை நம்புகிற ஆழத்தை இறைவன் கூறுகிறார். நம்மளுடைய உடம்புல கைகாலில் ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதை வெட்டி கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருதில்லை. அதுக்கான சிகிச்சைகளை பார்க்குறோம், மருத்துவ உதவிகளை பார்க்குறோம். இப்போ திருமணத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் மற்றோடு முறையான உரையாடல்களை கையாட்கொண்டு இறைவன் ஏற்படுத்தின இந்த திருமணத்தினுடைய ஆழத்தை புரிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக வாழ்வதுதான் முறையானது என்பதை இயேசு குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விவாகரத்து என்பது, மணவிளக்கு என்பது முறையான செயல் அல்ல, மாறாக இணைந்து இயேசுவோடு கொடுக்கிற ஆசிரியை பெற்று வாழ்கிற சமூகமாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இறைவன் தருகிற பதிலாக இருக்கிறது. ஆகவே மணமுடிக்கிற போகிற அத்தனை பேரும் இந்த இயேசுவின் ஆசிரோடு கடவுள் ஒன்றிப்போடு இணைந்தே வாழ்வோம். இறை ஆசிரும் மகிழ்ச்சியும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.